அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். தமிழ் சினிமாவில் 1935ஆம் ஆண்டு முதல் வெளிவந்த திரைப்படங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அதன் வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் அல்லி அர்ஜுனா என்ற திரைப்படமாகும். ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனர் ஏவிஎம் படக்கம்பெனியை உருவாக்குவதற்கு முன்பு சரஸ்வதி சவுண்ட் புரொடக்ஷன்ஸ் என்ற படக்கம்பெனியை தொடங்கி இந்த அல்லி அர்ஜுனா படத்தினை தயாரித்து இயக்கினார். இது இந்து மத இதிகாசமான மகாபாரதத்தில் இருந்து அர்ஜுனனை சுற்றி வந்த நாடகத்தின் தழுவலாகும். அன்று சென்னையில் போஸ்ட் புரொடக்ஷன் செய்யக்கூடிய வசதி இல்லாததால் கல்கத்தாவை தளமாக கொண்ட நியூ தியேட்டர் ஸ்டுடியோவில் அந்த பணிகளை இந்த அல்லி அர்ஜுனா படத்திற்காக ஏவி மெய்யப்பன் செய்து படத்தினை வெளியிட்டார். படம் பாக்ஸ் ஆபீஸில் பெரும் வெற்றியை பெற்ற படமாக திகழ்ந்தது. இந்த படம் வெளியாகும் காலத்தில் படங்களில் 40 அல்லது 50 பாடல்கள் வரை இருந்தன. ஏவி மெய்யப்பன் புதுமுக நடிகர்களை வைத்து எடுத்த இப்படத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையில் பாடல்களை உருவாக்கி அனைவரையும் வியக்க வைத்தார். 1935ஆம் ஆண்டு பாடல்கள் மிக குறைவாக வந்த படம் இது ஒன்றுதான். இப்படத்தில் நடித்த நடிகர்கள் அப்துல் காதர், KR காந்திமதி பாய், KS ஆனந்த நாராயணன், L நாராயண ராவ், TM ஷேக் தாவூத், TS பவானி பாய் ஆகியோர் நடித்திருந்தார்கள். இந்த வெற்றி படத்தினை தொடர்ந்து இதே 1935ஆம் ஆண்டில் வெளியான மற்ற படங்களை அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.